ஹாய், வெல்கம் டு அச்சு ஃபைன் ஆர்ட்ஸ். நான் ஆர்டிஸ்ட் அச்சுதன். இப்போ நான் பண்ணியிருக்கிற ஒரு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேன்வாஸ். இது டெம்பிள் சிங்கிள், அது சேரிட். அது இதில் வந்து 18/24 சைஸ். இது கேன்வாஸோட சைஸு 1.5 கிராம் சைஸ். ஸோ இதில் தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி தீர்த்தமலையில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் டெம்பிள். அந்த தேர் வந்து சிவனுடைய தேர். அதுதான் பெரிய தேர். அதோட பேக் பொசிஷன் தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்மால் க்ரௌடு, ஒரு 10 பேர் அது மாதிரி இருக்கிற க்ரௌடை வந்து அந்த தேரை வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி பேக் வியூல இருந்து இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. அது மேல இருக்கிற அந்த கலர்ஃபுல்லான எஃபெக்ட் தான் நம்ம பார்க்க அழகாவே இருந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருந்ததுனால, ஸோ அதை எனக்குள்ள அது வந்து அந்த கலை சம்பந்தப்பட்ட ஒர்க்கை நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன், ஓவியமா பதிவு பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ கேன்வாஸில் இருக்கிற அவுட்லைன், பென்சில் அவுட்லைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பண்ணியிருக்கிற அந்த பென்சிலோட அவுட்லைன்லேருந்து கலராக வந்து நான் பிரித்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஏரியாவையும் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து அந்த வாழை மரம், அந்த தோரணை, தொம்பை, இது எல்லாமே தனித்தனியாக வந்து அந்த டைமென்ஷனை பிரிச்சா தான் வந்து அப்புறம் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை வந்து பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த பார்ட் நம்ம வந்து பிரித்து எடுக்கும்போது வந்து அதில் இருக்கிற அந்த இன்னு டெப்த்து, இன்னு அவுட்டுக்கான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த பேசிக்காகவே நம்ம அதை பிரித்து எடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கலர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கும். அதனால தான் வந்து எனி ஒன் கலர்ஸ், ஏதாவது ஒரு லைட் டோன் ஆர் வந்து மீடியம் டார்க் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் மோஸ்ட்லி வந்து ப்ரௌன் கலர், ஆரஞ்ச் அந்த மாதிரி நான் கலர் எடுத்துப்பேன். ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த பண்ணியிருக்கிற இந்த ஒர்க்குக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த ஏரியாவை வந்து நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டார்டிங் டெப்த்தில் இருக்கிற அந்த ஏரியாவை தான் நான் வந்து இப்போ கலர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த எல்லாமே அந்த பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெப்த் ஏரியாவில் இருந்து தான். ஸோ டெப்த்து நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா வந்து பெட்டராக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேருன்றதுனால ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த கலர்லாம் வந்து எல்லா கலருமே இருக்கும். ரெட், ஆரஞ்சு, க்ரீன், ஒயிட்டு, பிளாக்கு, ப்ரௌனு, வுட்டு ஃபுல்லாக வந்து ப்ரௌன் கலர். ஸோ எல்லா கலருமே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்க அது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். ஸோ நம்மளுடைய கலைகளில் வந்து அதிகமாக வந்து சிற்பக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா மர வேலைப்பாடுகள், சிற்பத்தில் வந்து அந்த மர வேலைப்பாடுகளை வந்து அதிகமான ஒர்க்கு வந்து தேரில் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் தருமபுரி சைடில் இருக்கிற ஒரு தேருடையது, அது வந்து இந்த தேர் வந்து பிக்கான சைஸில் இருக்கிற சேரிட். அது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நான் பண்ணியிருக்கிற ஒர்க் தேருடைய வந்து சிவனுடைய தேர். அது அதில் வந்து அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 தேர் இருக்கும். சிவன், அம்பாள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர். ஸோ சைஸ் வந்து இருக்கும். அது வந்து சிவனுடைய டெம்பிள்ன்றதுனால பிக் ஒன் வந்து சிவாவுக்கு தான் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா யார் வந்து மெயின் கார்டோ அந்த மெயின் கார்டுக்கு தான் வந்து பெரிய தேரே வரும். ஸோ இது யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸோ அதில் இந்த ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஏரியாக்காரங்களாம் இருப்பீங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த தேரை வந்து உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தேரில் அவ்வளோ சிற்பங்கள் இருக்கும், நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும், ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை செய்கிறதுக்கே வந்து எத்தனையோ மாதங்கள் எடுத்து ஒவ்வொரு வேலைகள் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை நான் பண்ணுறதுக்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
நான் இதை எடுத்துக்கிட்டது ஒரு 1 வீக் நான் டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல் டைமாக 1 வீக் நான் எடுத்து பண்ணியிருக்கேன். அப்படின்னா நான் பார்ட்டாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸாக அதை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் அதோடைய ஒர்க் அது. ஸோ உங்களுக்கு ஒர்க் விஷயமா வந்து நீங்கள் நிறைய வந்து அதில் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா வாட்டர் கலரில் வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வாட்டர் கலரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு அண்டு இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேரிட்டி போட்டிருப்பேன், தேர்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வாட்டர் கலரில் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து இப்போ பெயிண்டிங்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்டிங்கில் வந்து இந்த சீரியல் வந்து நான் அதிகமாக ஏன்னா நமக்குன்னு ஒரு ஸ்டைலில் வந்து க்ரியேட் பண்ணணுன்றதுனால ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்றதுனால தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில் ஸோ நம்மளுடைய இந்திய கலை சார்ந்தே நம்ம பண்ணுவோமே அப்படின்றது தான் இப்போ எடுத்து அதை பண்ணிகிட்ருக்கோம்.
மேலே இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே ஒரே டைம்லேயே வந்து அதை ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்க், மீடியம், லைட்டு எல்லா கலரையும் வந்து வச்சு வந்து ஃபில் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாமே டைம் எடுத்துருக்குது. இப்போ இது வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறது வந்து கண்டினியூஸாக பார்க்குறீங்க. இப்போ கண்டினியூஸ்னாக்க ஒரே டைமில் முடிச்ச மாதிரி கிடையாது. நீங்கள் நிறையா வீடியோவில் வர்றது அப்படி தான். ஸோ இதில் வந்து நம்ம டைம் எடுத்து பண்ணுறதுனால ஒவ்வொரு ஏரியாவும் நான் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது பிரேக் எடுத்துருவேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிரேக் எடுத்துருவேன். ஸோ அதனால் இப்போ அப்படியே மேலேருந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ மேலே முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து கீழே இருக்கிற வுட் பேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறையா அதில் தான் வந்து இப்போ அதிகமான ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பேட்டர்னில் தான். ஏன்னா அதில் தான் வந்து நிறைய வுட்டோட டைமென்ஷன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதில் ஒரு ஸ்மால் சைஸ் ஒர்க்கு, அது எல்லாமே அதிகமாக இருக்குது. அதில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் அதிகமான டைம் அதில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாம் எப்படி பண்ணியிருக்கீங்கன்றது தெரியல. ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருந்ததுன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஒர்க் பண்ணாதவங்களுக்கு நீங்கள் வந்து ஒர்க்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கிற இப்போ நீங்கள் இதை பார்த்த பின்னாடி உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த ஒரு டெம்பிளோடைய நினைவுகள்லாம் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். தேரோடைய நினைவுகள்லாம் வரும். அங்கே இருக்கிற அந்த வேலைப்பாடுகள் மரத்துலேயே ஆகட்டும், இல்லை கோயில் சார்ந்த இடமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த சிற்பத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதை பற்றியான நினைவுகள்லாம் வரும். நிறைய ஃபோட்டோகிராஃபிலாம் வச்சுருப்பீங்க. இது எங்கள் ஊர், இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நினைவு தானே. ஏன்னா நம்ம ஏரியா வச்ச அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பதிவுகளும் அந்த சிறு நினைவுகளும் தான் வந்து நம்மளை சுமந்துக்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கு. அந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மலை, அது தீர்த்த மலை, தீர்த்தந்தான் அந்த மலையில் வந்து ஃபேமஸ். ஸோ இப்போ வந்து நிறையா வந்து மெடிசனுக்கெலாம் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மலைன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கே நிறைய குரங்குகள்லாம் அதிகமாக இருக்கும். நிறைய குரங்குகள்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் தேரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜூம் பண்ணிலாம் காட்டியிருக்கேன். அப்போ நீங்கள் அதை பாருங்களேன். அதில் வந்து அந்த தேரில் வந்து குரங்கு வந்து தூக்கி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிற்பம் வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிற்பத்தில் கோயில்களில் இருக்கிற சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ அந்த தேர்லேயும் வந்து அந்த ஒரு குரங்கு வந்து ஒரு இடத்த தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஒர்க்கு வேலைப்பாடில் அதில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்போ அதோடைய விஷயம் என்னென்னா, அது மலை சார்ந்து இருக்கிற இடம், அந்த இடத்துல குரங்குகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அப்போயே வந்து அப்படி பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் ஹைலைட்டு. ஸோ அந்த நிலச்சார்ந்த இடம் அதுதான் வந்து அந்த கலைக்குள்ளர அடங்கியிருக்குது அப்படின்றது தான். இது நாள் வரைக்கும் நமக்குடைய முன்னோர்கள்லாம் அப்படி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ கலைகளில் நிலச்சிருக்கிறதுல அதுவும் முக்கியத்துவமாக இருக்குது. இப்போ தான் நம்ம மறந்துட்டோம். ஆனால் நீங்கள் அதை உத்து கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பகுதியோட நிலத்தை சார்ந்த இடத்துல தான் அது இருந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வரலாற்றில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும்.
மேலே இருக்கிற அந்த உடன் பேனலில் வந்து இப்போ முடிச்சுட்டு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிகரேட்டிவ் பிளேஸில் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிகரேட்டிவ் பிளேஸில் அதாவது ஃபீமேல் கேரக்டர் தான் எல்லாருமே வந்து அந்த தேரை வந்து எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து தான் வந்து பார்ப்பாங்க. எல்லாருமே ஏன்னா அது மூடி வச்சுருப்பாங்க, அந்த தேரை வந்து மூடி வச்சுருப்பாங்க. அந்த திருவிழா காலகட்டத்தில் தான் வந்து தேரை திறந்து விடுவாங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னா அது வந்து பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்கும். வந்து உள்ளே இருக்கிற சாமியை வந்து கும்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கண் வந்து எல்லா சைட்லேயும் வந்து சுற்றி சுற்றி பார்க்க வேண்டியிருக்கும். அந்த சீனுங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க வந்து அந்த பக்கத்தை மட்டும்தான் எட்டி பார்த்துருக்காங்க. உள்ளார வந்து இருக்கிற ஒரு சில அது ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கான இடம் இருக்கும். அங்கே 2 மேல் நின்றுட்டுருப்பாங்க, 2 ஆட்கள் வயசானவங்க நின்றுட்டுருப்பாங்க மேலே. அதுக்கு பக்கத்தில் அதான் ஃப்ரண்ட்டு வியூ. அந்த ஃப்ரண்ட்டு வியூ பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த சைடில் தான் சாமி இருக்கும். இது வந்து பேக் வியூ, மேலே அந்த இடத்துல தான் சாமி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து உற்சவர் உள்ளே இருக்கிறதுனால சாமிக்கு கும்பிட்றதுக்கான அதெல்லாம் கையை தூக்குற அந்த வியூலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த சைடில் ஸோ இங்கெல்லாம் வந்து அப்படி நின்று பார்த்துட்ருப்பாங்க. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு மூமெண்ட்டுக்காக இப்போ இந்த குழந்தை அப்படியே அங்கேருந்து போயிட்டுருக்கிறது. ஏன்னா திருவிழாவில் வந்து குழந்தைங்கனாலே வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏதாவது வாங்கியே ஆகணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் அதுதான். ஏன்னா நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். அப்போ அவங்க அந்த குழந்தை வந்து அந்த பலூன் வச்சுக்கிட்டு போகும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற அந்த சீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கும் நீங்கள் அந்த சைல்டுஹுட்லேயும் வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், ரைட்? ஸோ அதுதான் இப்போ இந்த ஒரு ஸ்டோரி. அது உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேரோட ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் முடிச்சிருக்கேன். இவ்வளோ ஏரியாவும் வந்து இந்த ஒரு திருவிழாக்குள்ளே அடங்கியிருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீனுக்கும் உங்களுடைய அந்த சின்ன வயசான விஷயங்கள்லாம் வந்து திரும்பி பார்க்கும்போது எந்த திருவிழாவாக இருந்தாலும் அந்த மூமெண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க். பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட், டெம்பிள் ஒர்க்கு, சேரியட், இதெல்லாம் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கு. இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்போ நிறைய யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இதுபோல் உங்களுடைய நிறைய மெமரபிள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து பெயிண்டிங்காக வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். தேங்க்யூ.